ஹாய் ஹலோ குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்கிட்ட இருக்க செடிங்களில் டெய்லி ஒன்று வீடியோ எடுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் இன்றைக்கி நான் உங்களுக்கு முக்கியமாக தெரிவிக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், கிருஷ்ண கமலம். இந்த கிருஷ்ண கமலம் பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, பூ ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு அழகான ஒரு கொடி வகையை சார்ந்தது. இதில் 3 கலர் இருக்குது. இது ஒயிட்டு, அப்புறம் இதோட வைலட் கலர் ஒன்று இருக்கும், இந்த ரெட் கலர் ஒன்று இருக்கும். இது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சது தான். இந்த 3 கலர்லேயுமே எந்த கலரில் ஸ்மெல் இருக்கும்னு எனக்கு தெரியல. இதில் சொன்னாங்க ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும், அப்படியே இந்த ஏரியாவே மணக்கும் அப்படி சொன்னாங்க. அந்த அளவுக்கு இதில் எனக்கு ஒன்றும் ஸ்மெல் இருக்க மாதிரி தெரியலை. ஒரு வேளை இங்கே ரொம்ப காற்று வீசுகிறனால எனக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை. சுத்தமாக இதில் ஸ்மெல்லே இல்லை என்னை கேட்டால். இன்னொன்று, சில நர்சரியில் இதை 250 ரூபா 150 ரூபா இந்த மாதிரி ரேட்லலாம் இந்த கிருஷ்ண கமலத்தை கொடுக்குறாங்க. ஒரு சில நர்சரி, எல்லா நர்சரியும் நான் சொல்லலை, ஒரு சில நர்சரி ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்காக நான் சில நர்சரியில் செக் பண்ணும்போது இந்த ரேட்டு. ஆனால் இதோட ஒரிஜினல் ரேட்டு நான் வாங்கினது வெறும் 30 ரூபா. வெறும் 30 ரூபா கொடுத்து தான் இந்த செடியை நான் வாங்கினேன். அதனால் ஒரு இடத்துக்கு 2 இடம் விசாரிச்சுட்டு இந்த கிருஷ்ண கமலத்தை வாங்குங்க. இதில் ஸ்மெல் அதிகமாக இல்லை என்ன கேட்டால். எனக்கு தெரியல. பூக்கள் ஓகே, ஒரு நாளைக்கு 2-3 பூக்கள் பூக்கும். நல்ல அழகாக நம்ம கொடி மாதிரி ஏற்றி விட்டுட்டால் சூப்பராக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதையும் நான் ஒரு 15x15 பேக்கில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நார்மலான மண் கலவை தான் கொடுத்துருக்கேன். கோகோ பிட்டு, செம்மண், கொஞ்சம் நார்மல் தோட்டத்து மண் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், பெருசாக ஒன்றும் நம்ம பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி ரொம்பவும் இல்லை. ஒரு சில இந்த வின்டர்ன்றனால ஒரு சில பூச்சி தாக்குதல் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சம்மர்லேயும் சூப்பராக இருக்குது. இது நான் வாங்கி வச்சு 1 இயர் ஆகிடுச்சு. 1 இயர் ஆகிடுச்சு இந்த செடியில். இதில் நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி இது எங்கள் வீட்டில் இருந்த ஒரு துளசி செடி. இது நல்ல ஒரு மரம் மாதிரி இருந்தது இந்த துளசி. இதை நான் எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். அந்த இடத்துல நான் வேறு 2-3 செடி வைக்கணுன்றதுக்காக அந்த துளசியை வேறு இடத்துல வச்சுட்டு இதை நான் எடுத்துட்டேன். அந்த துளசியோடைய தண்டை தான் நான் காய வச்சு அதில் தான் இந்த கிருஷ்ண கமலத்தை ஏற்றி விட்டுருக்கேன் பேக்கில். இந்த மாதிரி இதுக்கும் நான் என்ன கொடுக்குறேன், வழக்கம் போல் டிஏபி, எப்சம் சால்ட்டு, அரிசி பருப்பு கழுவுன தண்ணி, அதுக்கப்புறமா காய்கறி வேஸ்ட்டு. அதுவும் நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன், காய்கறி வேஸ்ட்டு இதில் நான் போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிருஷ்ண கமலத்தை பற்றின விஷயம் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.